மாணிக்ககங்கை காட்டுப்பகுதியில் கைவிடப்பட்ட ஆடம்பர சொத்து அம்பலமாக்கிய பத்திரிகை ஆசிரியரை விரட்டினாரா மகிந்த. ஒவ்வொரு விகாரையிலும் ஒவ்வொரு அறை உள்ளதாக கசிந்த தகவல். மின்கட்டண பதிவில் ஜி ராஜபக்ச பெயருக்கு சொந்தக்காரரை தேடும் குற்ற புலனாய்வு. மீளத் திறக்கப்படும் கோப்புகள். நடந்ததென்ன? சத்தம் கேட்டு வீதிக்கோடி சென்ற பெண்ணின் மீது துப்பாக்கி பிரயோகம். குழந்தை ஒன்றும் வைத்தியசாலையில் அனுமதி. வெளியானது சிசிடிவி காணொளி. விடுதலை புலிகளின் முன்னாள் உறுப்பினர் என கைது செய்யப்பட்ட நபர் கொடுத்த வாக்குமூலத்தால் செட்டிகுளம் பகுதிக்கு விரைந்த போலீசார். வீட்டின் பின்புறம் புதைத்து வைத்திருந்த ஆபத்தான பொருட்கள். சம்பவத்தை முடித்துவிட்டு கைமாறப்படவிருந்த துப்பாக்கி. வெளியாகும் தகவல்கள். உங்கள் தந்தை எத்தனை பேரை வேட்டையாடினார்? உங்களை எதிர்ப்பவர்களை இருக்க விட்டீர்களா? எம்மிடம் வாய் கொடுத்து வாங்கி கட்டிக்கொள்ள வேண்டாம். நாமல் ராஜபக்சவுக்கு அனுரவின் அமைச்சர் எச்சரிப்பு. මේ දූලම්පිටිය අමරේ කවුද? තාජුදීන් මරුවේ කවුද? ඒ කවුද? සුදු වෑන් වලින් ගෙනල්ලා කොටාබේට මහින්දට මේ නාමලට ඉද අපහාස කරා නම් පැත්තක් දෙක යන්නේ. අපි දෙන්නනේ යාළුවෝ. වාඩි වෙනකෝ. නාමල් මන්ත්‍රීතුමා சபாநாயகரை வாய்மூடி அமருங்கள் என கூறிய பெண் அமைச்சரால் பாராளுமன்றில் கடும் அமளி துமளி. අනේ පොඩ්ඩක් කටවහගෙන අහගෙන ඉන්නකෝ ඔබතුමා. අර මන්ත්‍රීතුමා ඔබතුමී කාටද කතා කරන්නේ? ඔයා කාටද කතා කරන්නේ? ප්‍රශ්නේ ඇහුවා. කාටද කතා කරන්නේ? කාටද කතා කරන්නේ? குழந்தைகள் அருந்தும் பால் போத்தல்களுடன் மீட்கப்பட்ட மனித எச்சங்கள் 80ஆக உயர்வு. தொடரும் செம்மணி மனித புதைகுழி அவலங்கள். 2022 அரகலைய போராட்டம் உச்சம் பெற்ற போது ரணில் விக்ரமசிங்க வெளியிட்ட அவசர நிலை பிரகடனம் தவறானது. உயர் நீதிமன்றம் இன்றைய தினம் பிறப்பித்த உத்தரவால் பரபரப்பாகும் விவகாரம். நீதிமன்ற சொத்துக்களாக பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் 15 மில்லியன் போதைப்பொருள் மாத்திரைகள். சீமெந்து தொழிற்சாலை ஒன்றில் அழிப்பு. உணவகம் ஒன்றில் உணவு உட்கொண்ட 25 நபர்கள் திடீர் உடல்நலக் குறைவு. பாபிக்கு எனப்படும் நெருப்பில் வாட்டிய கோழி துண்டுகளை பரிசோதனைக்கு அனுப்பிய அதிகாரிகள். முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமாவை அலுவலகம் ஒன்றில் வைத்து கைது செய்யும் AI காணொலியை வெளியிட்ட வினோத சம்பவங்களுக்கு சொந்தக்காரரான டொனால்ட் ட்ரம்ப் சமூக ஊடகங்களில் பெரும் பேசுபொருளாகும் விவகாரம். காங்கேசன்துறை துறைமுக கப்பல் போக்குவரத்து புனரமைப்பு தாமதிக்கப்படுவது ஏன்? சபையில் சிவஞானம் ஸ்ரீதரன். ராஜபக்சர்களுக்கு உரித்துடையதென சந்தேகிக்கப்படும் கதிர்காம மாளிகை தொடர்பாக விசாரணைகள் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் உள்ளக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கதிர்காமம் மாணிக்க கங்கைக்கு அருகில் உள்ள முன்பதிவு நிலத்தில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டதாக கூறப்படும் 12 அறைகள் கொண்ட ஒரு ஆடம்பரமான சொத்து குறித்து கடந்த நாட்களில் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டிருந்தது. இந்த மாளிகை பற்றிய முதல் தகவல்களை 2010ஆம் ஆண்டில் மாணிக்க கங்கை ஒதுக்குப்புறத்தில் ராணுவ வளங்களை பயன்படுத்தி ஒரு மாளிகை கட்டப்பட்டு வருவதாக லங்கா செய்தித்தாள் செய்தி வெளியிட்டது. இந்த அறிக்கையை தொடர்ந்து குற்றப்புலனாய்வுத்துறை பத்திரிகையின் அலுவலகத்தை சோதனை செய்தது. மேலும் ஆசிரியர் சந்தன சிறிமல்வத்த கைது செய்யப்பட்டு 18 நாட்கள் காவலில் வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டார். எனினும் இந்த விசாரணை அந்த மாளிகை பற்றிய உண்மைகளை வெளிக்கொணர்வதை நோக்கமாக கொண்டிருக்கவில்லை. மாறாக அந்த செய்தித்தாள் மற்றும் அதன் ஆசிரியர் ராஜபக்ச குடும்பத்தை அவதூறு செய்ததாகவும் அரசாங்கத்தின் நட்பெயருக்கு களங்கம் விளைவித்ததாகவும் குற்றஞ்சாட்டப்படுவதாகவே நடத்தப்பட்டிருந்தது. மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் அப்போதைய பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோட்டபாய ராஜபக்சவால் கதிர்காமத்தில் கட்டப்பட்டதாக மாளிகை குறித்த விசாரணை இந்த வருட ஆரம்பத்தில் ஆரம்பிக்கப்பட்டு இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக கோட்டபாய மற்றும் ஜோசித ராஜபக்ச ஆகியோரின் வாக்குமூலங்களை குற்றப்புலனாய்வுத்துறை பதிவு செய்தது. ஆனால் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச இதற்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என மறுத்திருந்தார். இருப்பினும் இந்த சொத்துக்கான மின்சார கட்டணங்கள் ஜி ராஜபக்ச என்ற பெயரை கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மஹிந்த ராஜபக்சவின் முன்னாள் தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரியான மேஜர் நெவில் வன்னியாராச்சியும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார். இதன்பின் ருகுணு கதிர்காம மகா தேவாலவின் பஸ்நாயக்க நிலைமை, அதாவது தலைமை சாதாரண பாதுகாவலர் திசான் குணசேகரவிடம் சொத்து தொடர்பாக CID அதிகாரிகள் 3 மணி நேர விசாரணை மேற்கொண்டிருந்தனர். விசாரணையை முடித்துவிட்டு அவர் ஊடகங்களுக்கு தெரிவிக்கையில், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்தபோது கிரிவெகரே சோரத தேரரால் கட்டிய வீடு குறித்து விசாரிக்க தன்னை அழைத்ததாகவும், கதிர்காமத்தில் மஹிந்த ராஜபக்சவிற்காக கிரிவெகரே சோரத தேரரால் கட்டப்பட்ட வீடு ஒன்று உள்ளது. அந்த வீட்டை பற்றி மேலும் தெரிந்து கொள்ளவே என்னை அழைத்தனர். எனக்கு எந்த குற்றச்சாட்டும் இல்லை. அதாவது அந்த வீட்டை பற்றிய விவரங்கள் எனக்கு தெரியும். ஏனென்றால் அந்த வீட்டை கட்டியவர் இப்போது நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். சோரத தேரர் இப்போது இல்லை, அவர் காலமாகிவிட்டார். அந்த வீடு மஹிந்த ராஜபக்ச உடையதல்ல. சோரத தேரரே அதற்கான பணத்தை செலவிட்டார். விமலரத்ன எனும் நபரே அதை கட்டினார். அந்த நேரத்தில் போர் வென்ற போது மஹிந்தவிற்கு ஒவ்வொரு விகாரையிலும் அப்படியொரு வீடு, ஒரு அறை கட்டப்பட்டிருந்தது எனவும் அவர் தெரிவித்திருந்தார். இதன்பின்
கதிர்காமம் கிரிவெகரை ரஜமகா விகாரையின் விகாராதிபதி கொபவக தமிந்த தேரர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வாக்குமூலம் பெறப்பட்டது. அத்துடன் கதிர்காமம் பிரதேச சபையின் முன்னாள் தலைவர் அசோக விக்ரமசிங்கவை குற்றப்புலனாய்வுத்துறை கைது செய்தது. கதிர்காமம் பிரதேச சபையின் முன்னாள் தலைவராக இருந்த அசோக விக்ரமசிங்க கதிர்காமம் பகுதியில் உள்ள ராஜபக்ச குடும்பத்திற்கு சொந்தமானதென நம்பப்படும் வீடு தொடர்பான ஆவணங்களை போலியாக தயாரித்து மோசடி செய்த குற்றச்சாட்டில் புலனாய்வுத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். கோட்டபாய ராஜபக்சவுக்கு சொந்தமானதாக கூறப்படும் கதிர்காமம் பகுதியில் மாணிக்க நதிக்கு அருகில் இருக்கும் இக்கட்டுமான திட்டத்திற்கே அசோக விக்ரமசிங்க தயாரித்த போலி ஆவணங்களின் அடிப்படையில் முறைகேடான ஒப்புதல் வழங்கப்பட்டதாக விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து சிஐடி அவரை கைது செய்து விசாரித்திருந்தது. அத்துடன் மேலும் ஒரு கைதாக சொத்து தொடர்பான விசாரணைக்கு இலங்கை போக்குவரத்து சபையின் முன்னாள் துணைத் தலைவர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். அத்துடன் வீடு கட்டும் போது பல்வேறு அனுமதிகளை வழங்குவதில் ஈடுபட்ட கதிர்காமம் பிரதேச செயலாளர் உட்பட அரசு நிறுவனங்கள், உள்ளூராட்சி அமைப்புகள் மற்றும் அதிகாரிகளிடமிருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்திருந்தனர். மேலும் சம்பந்தப்பட்ட சொத்து 2010 ஆண்டிற்கு முன்னர் கட்டப்பட்டதெனவும் ஒரு ராணுவ குழுவின் உழைப்பால் கட்டப்பட்டதெனவும் தெரிய வந்தது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்சவின் பாதுகாப்பிற்கு நியமிக்கப்பட்டதாக கூறப்படும் இலங்கை கடற்படையை சேர்ந்த ஒருவர் கட்டுமானத்திற்கு பிறகு கட்டிடத்தில் வசித்து வந்ததாக கூறப்படுகிறது. இவ்வாறான பின்னணியிலேயே இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக உள்ளக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதேவேளை முன்னைய விசாரணை நாட்களில் எந்தவொரு நடவடிக்கையும் எடுப்பதற்கு முழுமையான மற்றும் பாராபட்சமற்ற விசாரணைகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி தற்போது விசாரணைகள் நடைபெறும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இது தொடர்பில் தெரிவித்திருந்தார். ஆரம்பத்தில் இந்த மாளிகையின் இருப்பை அம்பலப்படுத்திய லங்கா செய்தித்தாள் ஆசிரியரின் உயிருக்கு ராஜபக்ச ஆட்சி காலத்தில் அச்சுறுத்தல் இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது. மாரவில மெராண்ட பகுதியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒரு பெண் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் குழந்தையொன்று காயமடைந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். காவல்துறையினரின் கூற்றுப்படி ஒரு வீட்டின் முன் நின்று கொண்டிருந்த போது அந்த பெண் சுடப்பட்டுள்ளதாகவும் சம்பவத்தின் போது அருகில் இருந்த குழந்தை காயமடைந்து சிகிச்சைகளுக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. சம்பவம் குறித்து போலீசார் விசாரணையை தொடங்கிய அதேவேளை மேலதிக தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. வவுனியா நேரியகுளம் பகுதியில் வீடு ஒன்றில் நிலத்தின் கீழ் புதைக்கப்பட்ட வெவ்வேறு வகையான 86 கைக்குண்டுகள் உள்ளிட்ட வெடிபொருட்களுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கிரிபத்கொட அலுத்பார பகுதியில் நேற்று முன்தினம் T56 ரக துப்பாக்கி மற்றும் அதற்கான 30 தோட்டாக்கள் மற்றும் 5.65 கிராம் ஐஸ் போதைப் பொருட்களுடன் முன்னாள் விடுதலை புலிகள் போராளி ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். சந்தேக நபர் இந்த துப்பாக்கியை வவுனியாவிலிருந்து கொழும்புக்கு கொண்டு வந்துள்ளதாகவும் மற்றொரு தரப்பினருக்கு இதனை வழங்கி குற்றமொன்றை புரிந்த பின் மீண்டும் வவுனியாவிற்கு கொண்டு செல்ல திட்டமிட்டிருந்த போலீசார் மேற்கொண்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அதற்கமைய குறித்த சந்தேக நபர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் வவுனியா மாவட்ட குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு போலீசாரினால் அவருடன் நெருக்கமான மற்றொரு சந்தேக நபரை நேற்றைய தினம் செட்டிகுளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நேரியகுளம் பகுதியில் முச்சக்கர வண்டி ஒன்றுடன் 10 கிராம் ஐஸ் போதைப் பொருளுடனும் கைது செய்துள்ளனர். செட்டிகுளத்தில் உள்ள துட்டுவாகை மற்றும் நேரியகுளம் பகுதியில் உள்ள சந்தேக நபரின் வீடுகளில் சோதனை மேற்கொண்டு முற்றத்தில் புதைக்கப்பட்டிருந்த வெடிபொருட்களை மீட்டுள்ளனர். இதன்போது பிளாஸ்டிக் பீப்பாய் ஒன்றினுள் வைக்கப்பட்டிருந்த வெவ்வேறு வகையான 86 கைக்குண்டுகள், 321 T56 ரக துப்பாக்கி தோட்டாக்கள், 3 கை துப்பாக்கிக்கான தோட்டாக்கள், 5600 போதை மாத்திரைகள் என்பன மீட்கப்பட்டுள்ளன. சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக பயங்கரவாத விசாரணை பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற விவாதத்தில் தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க, எதிராளிகளாக இருந்த சஜித் பிரேமதாச, நாமல் ராஜபக்ச, தயாசிறி ஜெயசேகர, நீங்கள் எல்லோரும் கொழும்பு மாநகர சபை ஆட்சியை கைப்பற்ற ஒன்றிணைந்தீர்கள், ஊடக சந்திப்புகளை நடத்தினீர்கள், எதிர்கால நண்பர்கள் ஆனீர்கள் என்றும் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க கூறியுள்ளார். இதன்போது இடையில் குறுக்கிட்ட நாமல் ராஜபக்ச எம்பி, ஏன் நீங்களும் எமது நண்பர் தானே என கூறியதால் கோபமடைந்த தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க, நீங்கள் நல்லவர்களா? தாஜுதீனை கொலை செய்தீர்கள், படுகொலையாளிகள் வெள்ளைவேன் கடத்தல்காரர்களை பாதுகாத்தீர்கள், உங்கள் தந்தை எத்தனை பேரை வேட்டையாடினார், சரத் பொன்சேகாவை என்ன செய்தீர்கள், உங்களை எதிர்ப்பவர்களை இருக்க விட்டீர்களா, எம்மிடம் வாய் கொடுத்து வாங்கி கட்டிக்கொள்ள வேண்டாம் என நாமல் ராஜபக்சவுக்கு பதிலடி வழங்கியிருந்தார். இதேவேளை இன்றைய பாராளுமன்ற அமர்வில் இன்று காலை நாடாளுமன்ற நிலையியற் கட்டளை 22 முதல் 6 வரையின் பிரகாரம் நாடாளுமன்ற அலுவல்களை தொடர்ந்து வாய்மூல விடைக்கான வினாக்களின் போது சபாநாயகரை வாயை மூடுங்கள் என பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரத்ன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் வெளியிட்ட இந்த கருத்து காரணமாக நாடாளுமன்றத்தில் கடும் சலசலப்பு ஏற்பட்டது.
செம்மணி மனித புதைகுழி இடத்தில் நேற்றைய தினம் மொத்தம் 8 எலும்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. எச்சங்களில் 6 முதல் 7 வரையான சிறுவர்கள் மற்றும் குழந்தைகளுடையதாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. ஒரு குழந்தைகள் அருந்தும் பால் போத்தல் மற்றும் சில ஆடையை ஒத்த துணிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. நேற்றைய அகழ்வுகளின் முடிவுகளின்படி இதுவரை அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூடுகள் மொத்தம் 80ஆக உயர்ந்துள்ளது. இவற்றில் 65 எலும்புக்கூடுகள் ஏற்கனவே முழுமையாக எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நீதிமன்ற சொத்துக்களாக பறிமுதல் செய்யப்பட்ட 15 மில்லியன் போதைப்பொருள் கேப்சியூல்கள் புத்தளத்தில் உள்ள சீமெந்து தொழிற்சாலையில் அளிக்கப்பட்டுள்ளன. காவல்துறையினரின் கூற்றுப்படி 2018 செப்டம்பரில் காவல்துறை மற்றும் சுங்கத்துறையினர் நடத்திய கூட்டு சோதனையின் போது இந்த போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. சட்ட நடவடிக்கைகள் முடிவடைந்ததை தொடர்ந்து கொழும்பு நீதவான் நீதிமன்றின் உத்தரவில் இந்த போதைப் பொருட்கள் காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பணியகத்திடம் அளிப்பதற்காக ஒப்படைக்கப்பட்டன. புத்தளத்தில் உள்ள சீமெந்து தொழிற்சாலையில் போதைப்பொருள் கேப்சியூல்கள் அளிக்கப்பட்டன. 2022 ஆண்டு போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்துவதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் நடைமுறைப்படுத்தப்பட்ட அவசரகால சட்டத்தினால் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2022 ஆண்டு ஜூலை மாதம் 17ஆம் திகதி போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்துவதற்காக அப்போதைய பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் 2வது விதிமுறையின் கீழ் நாடளாவிய ரீதியில் அவசரகால சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது. அதற்கு எதிராக சிவில் சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் உச்ச நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்திருந்தனர். குறித்த வழக்கின் விசாரணைகள் நிறைவடைந்து இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் பதில் ஜனாதிபதி என்ற வகையில் ரணில் விக்ரமசிங்கே அவசரகால சட்டத்தை பிரகடனப்படுத்தியது சட்டவிரோதமானது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கிண்ணியா பிரதான வீதியில் உள்ள ஒரு உணவகத்தில் உணவு உட்கொண்ட 25 நபர்கள் உடல்நலக் குறைவின் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பாக திருகோணமலை உணவு மற்றும் மருந்து திணைக்கள அதிகாரிகள் உணவகத்திற்கு ஆய்வு மேற்கொண்டு அங்கு தயாரிக்கப்பட்ட பாபிக்யூ எனப்படும் சுடப்பட்ட கோழி, பரோட்டா மற்றும் மயோனிஸ் மாதிரிகளை சேகரித்து கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு அனுப்பியுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களுக்கு வாந்தி, வயிற்றுவலி மற்றும் தவிப்புகள் என அறிகுறிகள் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறையின் ஆரம்ப விசாரணைகளின்படி மயோனிஸ் உரிய முறையில் தயாரிக்கப்படாமையும் உணவில் மாசு ஏற்பட்டிருப்பது காரணமாக இச்சம்பவம் நிகழ்ந்து இருக்கலாம் என கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்டவர்கள் தற்போது சிகிச்சையில் இருப்பதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமாவை FBI-யால் ஓவல் அலுவலகத்தில் கைது செய்யப்படுவதை காட்டும் வகையிலான AI காணொலியொன்றை வெளியிட்டுள்ளார். அவரின் சமூக வலைதளமான ட்ருத் சோசியலில் இந்த காணொலி வெளியிடப்பட்டுள்ளது. யாரும் சட்டத்திற்கு மேலல்ல என அந்த காணொலியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த காணொலியில் FBI ஒபாமாவை கைது செய்யும் காட்சி இடம்பெற்றுள்ளது. அதன் பிறகு ஒபாமா சிறை கைதிகளுடன் சிறையில் அணியப்படும் ஆடைகளுடன் காணப்படுவது போன்றும் சிறையில் வைக்கப்பட்டிருப்பது போன்ற இக்காணொலி சமூக ஊடகங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையில் உள்ள கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த துறைமுகங்களில் ஒன்றான காங்கேசன்துறை துறைமுகம் போருக்கு முற்பட்ட காலத்தில் மிக சிறப்பாக இயங்கி வந்துள்ளது. அந்த அடிப்படையில் காங்கேசன்துறை துறைமுகத்தை வர்த்தக நோக்கத்திற்கான துறைமுகமாக புனரமைப்பதன் மூலம் இந்தியாவிற்கு, அதிலும் குறிப்பாக தென்னிந்தியாவுக்கும் வடக்கு கிழக்கு பகுதிகளுக்குமான பொருள் பரிமாற்றம் சார் வர்த்தக நடவடிக்கைகளிலும் சுற்றுலா பயணிகளின் வருகையிலும் அந்நிய செலாவணியை ஈட்டுவதிலும் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். 2009 வரையான 30 ஆண்டுகால யுத்தம் பிற்பட்ட 15 ஆண்டுகள் என கிட்டத்தட்ட 45 ஆண்டுகள் அபிவிருத்தியில் பின்தங்கியுள்ள வடக்கு கிழக்கு மாகாணங்களின் பொருளாதார வளர்ச்சியிலும் இலங்கையின் மொத்த தேசிய உற்பத்தியின் கடைசி பங்காளியாக உள்ள வடக்கு மாகாணத்தின் பங்களிப்பை அதிகரிக்கவும் காங்கேசன்துறை துறைமுக அபிவிருத்தி முக்கியத்துவம் பெறுகின்றது. இத்துறைமுக அபிவிருத்திக்காக 65 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்க இந்தியா முன்வந்துள்ளதால் மீளச் செலுத்தும் தேவையற்ற இந்நிதியுதவி மூலம் மேற்படி துறைமுகத்தை புனரமைத்து மீள ஆரம்பிக்க முடியும் என்ற நிலை இத்துறைமுகத்தை மீள் இயக்குவதற்கான சூழல் தாக்க மதிப்பாய்வு அறிக்கையை என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் தயாரிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னரும் இத்துறைமுக அபிவிருத்தி காலம் தாழ்த்தப்படுவதற்கான காரணம் என்ன என்பதை அமைச்சர் இச்சபைக்கு அறிவிப்பாரா?